பூமி அப்படிங்கிறது வந்து ஒரு பள்ளிக்கூடம் போலதான். மத்த சூட்சும உடலுக்கெல்லாம் வந்து ஓய்வே தேவை இருக்காது. ஸ்பிரிட்ஸ் கைட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, ஆன்மாவுக்கு உதவி செய்யறவங்க. நம்ம இருக்கிற இப்போ இந்த உலகம் வந்து கர்ம பூமி. எல்லாரும் யங் சோலா இருக்கிறவங்க வந்து ஒரு லீடரா இருப்பாங்க. ஒரு பூர்ணாத்மானால அதோட பேபி சோலை உருவாக்க முடியும். ஆன்மா வந்து அது குடியேறுது. அது குடியேறி அதோட என்னென்ன அதோட பர்பஸ் இருக்கும் இல்லைங்களா, அவங்களோட என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு நோக்கத்தோட அவங்க வராங்களோ, அது முடிவடையும் போது அவங்க திரும்பி அவங்களோட உண்மையான வீட்டுக்கு வந்து அவங்க போயிடுறாங்க. அதுதான் வந்து இதுல வந்து குறிப்பிடுறாங்க. எல்லா குருமார்களும் வந்து ஆன்மாவுக்கு அழிவில்லை அப்படிங்கறத தான் வந்து எல்லாரும் சுட்டி காமிச்சிட்டு, அதுக்கப்புறம் அதோட மனிதத்துவம் பத்தி தான் எல்லாருமே பேசியிருக்காங்க. இப்போ புத்தர் வந்து எப்படி அந்த ஆன்ம இத உணர்ந்தாரு அப்படின்னா, நிறைய தடவை அவரு வந்து இந்த மெடிடேஷன் மூலமா தியான நிலையில இருக்கும்போது அவருக்கு வந்து அந்த ஆன்மாவோட புரிதல் கிடைச்சது. அவரு அது ஆத்ம ஞானம் அடைஞ்சிட்டாரு. ஆத்ம ஞானம் அடையும் போது அவரு 3வது கண் மூலமா அவரு இந்த உலகத்துல எத்தனை பிறவி அவர் வந்து எடுத்து போனதையும் அவர் வந்து பார்த்திருக்காரு. அது பார்த்ததுக்கு அப்புறமேல் வந்து அவரு உணர்ந்திருக்காரு, இது வந்து நம்ம இந்த மனித உடல் மட்டும் கிடையாது, இந்த மனித உடலை தாண்டியும் வந்து நம்ம வேற ஒரு எல்லையற்ற ஆற்றல் தான் நாம அப்படிங்கறத வந்து அவரு உணர்ந்திருக்காரு. அப்படி உணர்ந்ததுனாலதான் கௌதம சித்தார்த்தா அப்படிங்கிறவரு கௌதம புத்தா அப்படிங்கிற ஒரு உணர்வு நிலைய அவரு அடைஞ்சிருக்காரு. இதுல வந்து நம்ம வந்து அந்த ஆன்மா வந்து இந்த உலகத்துல வந்து 3 காரணங்களுக்காக வந்து பிறப்பு எடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. அந்த 3 காரணங்கள் வந்து, ஒண்ணு வந்து இந்த உலகத்துல இருக்கிற ஆன்மாவோட அந்த படிப்புகளை படிக்கிறதுக்காக. இப்ப இந்த பூமி அப்படிங்கிறது வந்து ஒரு பள்ளிக்கூடம் போலதான். அது வந்து அது என்னென்ன மூலமா அது கத்துக்கிட்டு ஒரு ஸ்கூல் மாதிரி அது எல்லா லெசன்ஸையும் அது லேர்ன் பண்ணிட்டு அது திருப்பியும் அதோட உண்மையான வீட்டுக்கு காரண உலகத்துக்கு அது போயிடுது. அதனால ஒரு படிப்பினைக்காக வருது. இன்னொன்னு வந்து இந்த நம்ம இந்த பூத உடல் சொல்றோம் இல்லையா, இப்ப இருக்கிறது பேரு வந்து பூத உடல் சொல்றோம். அந்த பூத உடல் மூலமா அது என்னென்ன எல்லாம் அதனால அது மகிழ்ச்சியா நம்ம இப்போ இந்த பூத உடல்ல இருக்கிறனால நம்ம மகிழ்ச்சியா சாப்பிட முடியும். மத்த என்னென்ன பிளஷர்லாம் நம்ம சந்தோஷங்களை எல்லாம் அனுபவிச்சுக்க முடியுமோ அதை அனுபவிக்கிறதுக்காக இந்த உடலை எடுக்குது. இன்னொன்னு வந்து வேற ஆன்மாவோட துணைக்காக, அதோட முன்னேற்றத்துக்காகவோ அந்த மாதிரி துணையா இருக்கிறதுக்காக இந்த பூமியில வந்து அதோட பிறவி எடுக்குது. அதனால இது வந்து 3 காரணங்களா சொல்றாங்க ஒரு ஆன்மா வந்து இந்த பூமியில பிறப்பெடுக்கிறதுக்கு. எப்படி வில்லியம் ஷேக்ஸ்பியர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த பூமியே வந்து ஒரு நாடக மேடை, அதுல நம்ம எல்லாரும் வந்து அதுல நடிகர்கள் அப்படின்றாங்க. இப்போ ஒவ்வொரு தடவை வரும்போதும் நம்ம ஒவ்வொரு கதாபாத்திரம் நம்ம எடுக்கிறோம். அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ப நம்ம நடிச்சுட்டு அதுக்கப்புறமேலு நம்ம அந்த நம்மளோட அந்த பகுதி முடிச்ச உடனேவே நம்ம வந்து விலகிடுறோம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ நம்ம எல்லாரும் ஒரு மேடையில இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ரண்ட் ஸ்டேஜ்ல இருக்கோம். அந்த ஃப்ரண்ட் ஸ்டேஜ்ல எப்போ வந்து நம்மளோட அந்த நேரம் நம்மளோட பார்ட் முடியுதோ அதுக்கப்புறம் நம்ம பேக் ஸ்டேஜுக்கு வந்துருவோம். அந்த பேக் ஸ்டேஜுக்கு தான் வருவோமே தவிர வேற பரிமாணத்துக்கு தான் நம்ம போவோமே தவிர அது வந்து ஒரு அழிவு கிடையாது, அதே முடிவு கிடையாது அப்படிங்கறத அவங்க தெளிவா சொல்றாங்க. அடுத்தது வந்து கிருஷ்ணரும் இந்த பகவத்கீதையில வந்து அர்ஜுனருக்கு இதே தான் சொல்லியிருக்காரு. ஆன்மா அப்படிங்கிறதுக்கு ஒரு பிறப்பு இறப்பு கிடையாது. இப்போ நம்ம ஆண் பெண் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரியும் ஒன்றும் அது மாதிரியும் இல்லை, ஒரு உருவமும் கிடையாது. அதுக்கு எல்லாமே ஒரு ஆற்றல் தான் அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்னு வந்து இப்ப நம்ம இறப்புல மட்டும்தான் நம்ம சூட்சம உடல் அப்படின்னு சொல்றோம்ல, ஆஸ்ட்ரல் பாடி, அது வந்து வெளியில வருது அப்படிங்கிறது கிடையாது. நம்ம தினமும் நம்ம வந்து தூக்கத்துல நம்ம தூங்கும் போது நம்மளோட அந்த சூட்சம உடல் ஆஸ்ட்ரல் பாடி வந்து வெளியே போகும். வெளியே போயிட்டு ஆஸ்ட்ரல் சூட்சம உலகத்துக்கு போயிட்டு
அதோட சக்தி, பிரபஞ்ச சக்தி எல்லாம் அது எடுத்துட்டு அதுக்கப்புறமேல் நம்ம உடலுக்கு வந்து திருப்பியும் அப்புறம் நம்ம வந்து விழிப்பு நிலைக்கு வரணும். சூட்சம உடல் நம்ம கிட்ட இருந்து போகும்போது இப்ப நம்ம உயிரோட இருக்கோம் அப்படிங்கறதுக்கு அதோட எத்திரிக் கார்டு சொல்லுவாங்க. ஒரு சில்வர் கார்டு மாதிரி. நம்ம எப்படி பிறக்கிறதுக்கு முன்னாடி அம்மாக்கும் நமக்கும் ஒரு தொப்புள் கொடி மாதிரி இருக்கோ, இப்போ நமக்கு வந்து நம்மளோட உடலுக்கும் அந்த சூட்சம உடலுக்கும் ஒரு சில்வர் கார்டு மாதிரி இருக்குமா. அந்த கார்டு இருக்கிறனால நம்ம உயிரோட இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு. எப்போ நம்ம அந்த பிசிக்கல் பாடிய நம்ம இந்த உடல்ல இங்கேயே நம்ம விட்டுடுறோமோ, அப்ப அந்த கார்டு வந்து கட் ஆயிடும். அது அது பொறுத்து தான் நம்ம வந்து இறந்திருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். அது நம்ம முழுமையா அந்த சூட்சம உலகத்துக்கே நம்ம அங்க போயிடுவோம். இப்ப வந்து டெம்பரவரியா இப்ப ஸ்லீப் அப்படிங்கிறது வந்து ஒரு டெம்பரவரி டெத் மாதிரி, ஒரு தற்காலிக ஒரு இறப்பு மாதிரி. ஆனா இறப்புங்கிறது ஒரு நீண்ட நேர தூக்கம் மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. அதனால நம்ம அங்க போயிட்டு திருப்பி வரும்போது நமக்கு எழுந்து பார்த்தா நம்ம இன்னைக்கு நல்லா தூங்கினோம் அப்படின்னு சொன்னா, அப்ப யாரு வந்து அந்த நல்லா தூங்கினோம் அப்படிங்கறத யாரு வந்து கவனிச்சிட்டு இருக்கிறது? நம்ம ஆன்மா வந்து அந்த விழிப்பு நிலையில இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அந்த விழிப்பு நிலையில தான் அது வந்து இருக்கு. நம்ம உடலுக்கு தான் வந்து ஒரு ஓய்வு தேவை. நம்ம உடல், அப்புறமேல் அந்த நரம்பு, எலும்பு அதுகளுக்கு தான் வந்து ஓய்வு தேவையே தவிர மத்த சூட்சம உடலுக்கெல்லாம் வந்து ஓய்வே தேவை இருக்காது. அந்த நம்ம சூட்சம உடல்ல இறந்த அப்புறம் போனாலும் அதுக்கு வந்து ஒரு ஓய்வு தேவைப்படாது. வெறும் நம்ம இந்த இந்த உடல்ல நம்ம அந்த பூத உடல்ல இருக்கும்போது மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு ஓய்வு தேவைப்படும். அந்த ஓய்வு வந்து அந்த சூட்சம உடல் அந்த பிரபஞ்ச சக்தியை எடுத்துட்டு வந்து திருப்பியும் நம்ம உடலோட இணையும் போது நம்ம காலையில விழிப்பு நிலையில இருக்கோம். அப்ப வந்து நமக்கு ரொம்ப புத்துணர்ச்சியா இருக்கு. ஏன்னா நம்ம தூங்க போகும்போது ரொம்ப அசதியா தூங்க போறோம். ஆனா காலையில எழுந்திருக்கும் போது நல்லா புத்துணர்ச்சியா இருக்கும் அப்படின்னா இப்ப அந்த சூட்சும உடல்ல இருந்து நமக்கு வந்த அந்த ஆற்றல் தான் நமக்கு அந்த புத்துணர்ச்சியை தருது. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ நம்ம அப்படின்றனால இப்போ நம்ம அதுக்கு வந்து என்ன பண்றது, எப்படி அதை தெரிஞ்சுக்கிறதுன்னு தெரியாதவங்கனால நமக்கு வந்து அந்த சூட்சம உடல்ல அந்த ட்ரீம் ஸ்டேட்ல இருக்கும்போது என்ன நடக்குது, நம்ம உடல் எங்க போகுது, என்ன பண்ணுது அப்படின்னு நமக்கு எதுவும் தெரியாது. ஆனா நம்ம எப்ப நம்ம ஆழ்ந்து தியானம் பண்ணி அதோட அறிவெல்லாம் நம்ம பெற்றிருக்கோமோ, அப்ப நிறைய இந்த குருமார்கள் அவங்க எல்லாரும் ரொம்ப ஆழ்ந்த தியானம் பண்ணி அவங்க அந்த சூட்சம உலகத்துக்கு போய் அந்த உடல்ல போயிட்டு அவங்க என்னெல்லாம் பண்றாங்க அப்படிங்கறத அது விழிப்பு நிலையிலேயே இருந்து அவங்க நிறைய இந்த மாதிரி புத்தகத்துல அவங்க அனுபவங்களை எழுதியிருக்காங்க. அது மூலமா தான் நமக்கு வந்து இது எல்லாமே வந்து ஆமா இது வந்து உண்மையாவே இருக்கு அப்படிங்கறது உறுதிப்படுத்துது. இப்போ நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் உடல் எடுக்கிறது அதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரணம் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த பிறப்ப வந்து நம்ம ரொம்ப தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஆக்சுவலி. ஆனா நமக்கு வந்து எப்போ இந்த ஒரு பிறப்பு எடுக்கிறது வந்து இவ்வளவு சுலபம் கிடையாது. ஏன்னா எல்லா ஆன்மாவும் நம்ம இந்த உலகத்துல வந்து பிறப்பு எடுத்துட முடியாது. நம்ம நினைச்ச உடனே நம்ம கிடைக்காது. ஆனா நமக்கு அதுக்காக பெரிய பின்னாடி வந்து நம்ம நிறைய ஆன்மாக்கள் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணி நம்ம என்ன இங்க வந்து உலகத்துல வந்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறது ஒரு நோக்கத்துக்கு ஏற்ப அந்த உடலை நம்மளோட பெற்றோர்களோ இல்ல என்ன சூழ்நிலைகளோ எல்லாத்தையும் நமக்கு வந்து ஏற்பாடு பண்ணி தர மாதிரி நிறைய நம்மளோட சோல் கைட்ஸ், ஸ்பிரிட்ஸ் கைட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஆன்மாவுக்கு உதவி செய்யறவங்க ஆன்மாக்கள். அந்த ஆன்மாக்களோட ஹெல்ப் மூலமா அவங்களோட உதவி மூலமா நம்ம இது எல்லாம் பண்றதுக்கு ரொம்ப காலம் எடுக்கும். ஏன்னா நம்ம நினைச்ச உடனே அது பண்ண முடியாது. ஆனா இங்க வந்துட்டு இதெல்லாம் செய்யாம இந்த மாதிரி அதோட நோக்கம் என்ன அப்படின்னு தெரியாம நம்ம இந்த வெறும் பூத உடல் தான் அப்படின்னு நினைச்சிட்டு மத்தவங்களை குறை சொல்றதோ இல்ல மத்தவங்களோட சொல்றத எல்லாம் கேட்டுட்டு அதெல்லாம் ரொம்ப அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு அப்படி இருக்கிறதோ வந்து நம்ம இந்த பிறவிய வந்து நம்ம சரியான வழியில வந்து உபயோகப்படுத்துறது இல்லை.
அப்ப எப்படி நமக்கு வந்து இந்த ஆன்மா இந்த உடலுக்கு வரத்துக்கு எவ்வளோ இதுக்கு பின்னாடி வந்து எவ்வளோ வேலைகள் இருக்கு. இது எல்லாரும் நினைச்சா உடனே இது வந்துட முடியாது. யாருக்கு வந்து தகுதி இருக்கோ அவங்க மட்டும்தான் இந்த உடலை எடுத்துட்டு இங்க வர முடியும். அதையும் நம்ம வந்து சரியா பயன்படுத்தாம இப்ப சூட்சம உடலுக்கு போகும்போது அங்க நமக்கு புரியும் நம்ம வந்து வந்த நோக்கமே நம்ம நிறைவேற்றாம போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ஆன்மாக்கள் கிட்ட வந்து அந்த ஆத்மா நமக்கு ஹெல்ப் பண்ணும் இல்லையா, ஸ்பிரிட் கைட்ஸ் எல்லாம். அவங்க கிட்ட வந்து திருப்பியும் எனக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு உடல் எனக்கு வேணும், இது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வேணும் இங்க வர்றதுக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப அவங்க கிட்ட மன்றாடுற மாதிரி இருக்கும். அதனால நம்ம இப்பவே இந்த ஆன்மாவோட நோக்கம் என்ன அப்படிங்கறத இந்த தியானம் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த பிறவியிலேயே நம்ம நோக்கத்தை வந்து செயல்படுத்திட்டு நம்ம போகலாம். நம்ம இருக்கிற இப்போ இந்த உலகம் வந்து கர்ம பூமி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இப்ப எல்லாம் நம்ம செயல் செய்துட்டு இருக்கோம் இல்லையா, செயலோட ஃப்ரூட்ன்னு சொல்லுவாங்க. கர்ம பலா வந்து நம்ம அந்த சூட்சும உலகத்துல போய் நம்ம அனுபவிக்கலாம். ஆனா யாரெல்லாம் இந்த இந்த பூமி இந்த நம்ம இந்த உடல் மட்டும்தான் அப்படின்னு நினைச்சிட்டு வாழ்றவங்க வந்து போனாலும் இப்ப சூட்சம உலகத்துக்கு போனாலும் அவங்க வந்து இங்கேயே சுத்திட்டு ஒரு கீழ்நிலையிலேயே இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த ஆன்ம வளர்ச்சி இல்லாம அவங்க அங்கேயே ரொம்ப ஸ்லோ ப்ராசஸா இருக்கும் அவங்களோட வளர்ச்சி. ஆனா நம்ம மாதிரி தியானம் செஞ்சுட்டு இந்த மாதிரி நிறைய ஆன்மாவோட அந்த அறிவு பெற்றவங்க எல்லாம் கொஞ்சம் சீக்கிரமா அந்த சூட்சும உலகத்துக்கு போய் அங்க இருக்கிற எல்லா இதையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். அங்கேயும் வந்து நமக்கு வளர்ச்சி இருக்கு. நம்ம வந்து இங்க மட்டும் அப்படின்னு கிடையாது, இது தாண்டி எல்லா உலகத்திலயுமே வந்து நிறைய சூட்சும உலகம் இருக்கு. சூட்சும உடல் எடுத்துட்டு அங்கேயும் நமக்கு வந்து முன்னேற்றம் இருக்கும். அங்கேயும் நம்ம ஆன்மா வந்து முன்னேறிட்டே இருக்கும். எப்படி அப்படின்னா பத்ரிஜி என்ன சொல்றாருன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போறோம் இல்லையா, இப்போ ஒரு ஒரு இடத்துக்கு போய் அங்க நம்ம காரியம் வந்து வருவோம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு ஹோட்டலுக்கு போய் நம்ம வேலை முடிக்கிறோம் இல்லையா, ஒரு ஹோட்டல்ல போய் தங்கி அங்க இருக்கிற நம்ம வேலையை முடிச்சுட்டு திருப்பி நம்ம வீட்டுக்கே வந்துடுறோம் இல்லையா. அதே மாதிரிதான் இப்போ நம்ம இங்க வந்திருக்கிறது. இப்ப நம்ம ஒரு காரியம் செய்யறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த காரியம் செஞ்ச உடனேவே நம்ம அதை முடிச்ச உடனேவே நம்ம போயிடுவோம். ஆனா நம்ம போயிடுவோம் அப்படிங்கிறது எப்படி அவங்க பாக்குறாங்கன்னா ஒரு கிராஜுவேஷன் மாதிரி, ஒரு ஸ்கூல் முடிச்சுட்டு அடுத்த கிளாஸ் போற மாதிரி. ஏன்னா இந்த ஆன்மாக்கள் வரும்போது இருக்கிற நிலையில அது நம்ம என்னதான் வந்து நம்மளோட அந்த பர்பஸ் சால்வ் ஆகலைன்னாலும் நம்ம வந்து நோக்கம் கரெக்டா நம்ம முடிக்கல அப்படின்னாலும் ஆனா அந்த ஆன்மா வந்துட்டு போகும்போது கண்டிப்பா அதோட ஏதோ ஒரு முன்னேற்ற இதுதான் அளவுதான் அவர் போகும். அதனால அப்படியே போகறதுனால எப்படி இருந்தாலும் அந்த ஆன்மாக்கு முன்னேற்றம் தான். அதனால எந்த ஒரு இதுமே வேண்டாம். அதனால அது வந்து எந்த ஒரு கஷ்டமும் படாது. அதனால என்ன இருந்தாலும் அதுக்கு முன்னேற்றம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அது அடுத்த உலகத்துக்கு போயிடும். இந்த மாதிரி இந்த ஒரு அறிவை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மரணமோ இல்ல நம்ம நினைச்சிட்டு இருக்க மாதிரி அந்த இறப்போ வந்து இதோட முடியறது கிடையாது. இது இதுக்கப்புறமும் தொடர்றதா. இது வந்து என்னன்னா நம்ம வந்து இந்த பிசிக்கல் உடல் இந்த உடல்ல தான் நம்ம இங்க வந்து விடுறோமே தவிர நம்ம வந்து வேற ஒரு பரிமாணத்துக்கு தான் நம்ம போறோம். ஏன்னா அழிவு கிடையாது அப்படிங்கறது நமக்கு முழுமையா புரிஞ்சிடும். அப்படி புரியும் போது நமக்கு இதுக்கு வருத்தமோ இல்ல வந்து துக்கமோ இருக்காது. ஏன்னா நம்ம இங்கிருந்து இவங்க யாரோ நம்மளோட சார்ந்தவங்களோ இல்ல யாராவது தெரிஞ்சவங்களோ நம்மளோட இறந்துட்டாங்க அப்படின்னா நம்ம இதையே நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தா அவங்களோட ஆன்ம முன்னேற்றத்தை நமக்கு தடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க இந்த உலகம்தான் வந்து நிரந்தரம் சொல்லிட்டு அவங்க இங்கேயே கீழ்நிலையிலேயே அவங்களோட ஆன்ம இதுல கீழ்நிலையிலேயே அந்த சூட்சும உலகத்துல அவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இல்ல, நீங்க வந்து உங்களோட நம்ம ரொம்ப வருத்தப்படாம சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் நம்ம நல்லது நினைச்சோம் அப்படின்னா அவங்க அடுத்த நிலைக்கு போறதுக்கு அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
இதுவே என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம ஆன்மாக்கும் வந்து நம்ம எப்படி குழந்தையில இருந்து முதியவங்க வரைக்கும் அப்படின்ற ஒரு பருவம் இருக்கோ, அதே மாதிரி தான் நம்ம ஆன்மாக்கும் வந்து குழந்தையில இருந்து முதியவங்க வரைக்கும் ஒரு பருவம் இருக்கு. இப்ப பத்ரிஜி சொல்ற மாரி நம்ம ஒரு குறைந்தபட்சம் ஒரு 400 ஜென்மம் எடுக்கிறோம் அப்படின்னா, இந்த அதே மாரி குழந்தையில நம்ம இருக்கிற மாரி, அந்த குழந்தையா இருக்கிற அந்த ஆன்மா வந்து ஒரு 100, 150 50 ஜென்மம் அந்த மாரி எடுக்கும். அது அவங்களோட முன்னேற்றத்துக்கு ஏத்த மாதிரி, அவங்க எவ்வளோ வேணாலும் அந்த ஜென்மம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம், அது வந்து ஒரு யங் சோலா மாறும். கொஞ்சம் இளமையா இருக்கும் இல்லையா? அந்த மாரி மாறும். அதுக்கப்புறமேலு கொஞ்சம் மெச்சூர்ட் சோலா மாறும். அதுக்கப்புறமேல் ஓல்ட் அண்ட் இன்ஃபைனைட் சோலா மாறிடும். இந்த எல்லா இதுலயும் இப்ப பேபி சோல் அப்படின்னா, அவங்க வந்து தன்னை மட்டுமே பாத்துக்கிற மாரி அவங்க இருப்பாங்க. அவங்க எத்தனை ஜென்மம் அதுல எடுக்குறாங்களோ, அது வந்து ஒரு நிலைதான். அதுல பேபி சோல்ல அவங்க எத்தனை ஜென்மம் எடுக்கிறாங்களோ, அத்தனை ஜென்ம அவங்க அவங்களோட வளர்ச்சிய மட்டும் பாத்துக்கிறாங்க. ஏன்னா அவங்க அப்பதான் புதுசா இது பிறவி எடுக்கிறாங்க இல்லையா? அதனால அவங்களே மட்டுமே பாத்துக்கிற மாதிரி அவங்க இருப்பாங்க. அதுக்கப்புறமேல் கொஞ்சம் முன்னேற்றம் அடைஞ்சு அடுத்த நிலைக்கு போகும்போது, சரி நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். சும்மா நம்மளையே பார்த்துட்டு, சாப்பிட்டுட்டு, தூங்கிட்டு அந்த மாரி மட்டும் இருக்கக்கூடாது. வெறும் இந்த உடலோட அந்த பிளஷர் மட்டும் நமக்கு அதைய வந்து அனுபவிச்சா மட்டும் பத்தாது. அடுத்த லெவலுக்கு போகணும்னு சொல்லிட்டு, அடுத்த லெவல்ல இருந்து இந்த படிக்கிறது, அந்த மாதிரி எல்லாமே பண்ணும். அதுக்கு அடுத்த லெவல்ல வந்து இந்த யங் சோலா போது, அந்த யங் சோல் வந்து ஏதாவது நம்ம சாதிக்கணும். இது எல்லாரும் யங் சோலா இருக்கிறவங்க வந்து ஒரு லீடரா இருப்பாங்க. ஒரு குழுவ கூட்டிட்டு அவங்களை வந்து நம்ம தலைமை தாங்கணும். அவங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாரி யங் சோல் வந்து தன்னைய நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதுக்கப்புறமேல் இன்னும் கொஞ்சம் நம்ம நிறைய பிறவி எடுத்து எடுத்து அந்த அனுபவங்களை வச்சுதான் அது அடுத்த நிலையில போகும். அதுக்கு அடுத்த நிலையில போகும்போது மெச்சூர்டு சோல் ஆகும்போதுதான் அவங்க வந்து கொஞ்சம் வேற மாதிரி ஆர்ட்ஸ் கத்துக்கிறது, இந்த மாதிரி சயின்ஸ் கத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட்டிவ் இதுல வந்து அவங்க போவாங்க. கிரியேட்டிவ் இதுல போகும்போது அவங்களுக்கு அடுத்த அடுத்த நிலை வரும். அடுத்த நிலை வரும்போதுதான் எப்போ ஓல்டு சோல் அப்படின்னு டச் பண்ற போதுதான் அவங்களுக்கு வந்து தான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். எதுக்கு இந்த பிறவி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த கேள்விகள் வந்து அவங்களுக்கு இது ஸ்டார்ட் ஆகும். அப்படி வரும்போது அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து இந்த தியானத்துக்குள்ள வருவாங்க, சாதனை பண்ணுவாங்க. அந்த மாதிரி சாதனை பண்றவங்க பேரு வந்து அரிஹந்த் அப்படின்னு சொல்றாங்க. எப்ப சாதனை பண்ணி அடுத்த நிலைக்கு அவங்க வந்து டிரான்சிடென்டல் சோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த நிலைக்கு அவங்க போகும்போது அவங்க வந்து தான் மட்டும் தியானம் பண்ணா பத்தாது, அடுத்தவங்களுக்கும் சொல்லி தரணும், அடுத்தவங்களையும் அதே மாதிரி ஒரு முன்னேற்றத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லித்தர ஆரம்பிப்பாங்க. அவங்க பேரு வந்து போதிசத்வா அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அந்த அந்த நிலையிலையும் தாண்டி எப்படி இன்ஃபைனைட் சோலா ஆகும்போது அதுக்கு பேரு புத்தாஹுட் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து ஒரு நிலை மாதிரி யார் வேணாலும் நம்ம அட்டைன் பண்ணலாம். இப்ப கௌதம சித்தார்த்தா அப்படிங்கிறவர் தான் கௌதம புத்தா அப்படிங்கிற ஒரு நிலைய வந்து அவரு அடைஞ்சாரு. அதே மாதிரிதான் கிருஷ்ணர், மகாவீர் அவர் எல்லாமே அந்த நிலைய அடைஞ்சாங்க. அதனாலதான் அவங்க எல்லாரும் வந்து ஒரு அழிவற்ற ஆன்மாவா, எல்லையற்ற ஆன்மாவா அவங்க வந்து இருக்காங்க. அதே மாதிரி இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஆன்மா அப்படிங்கிறது வந்து இந்த பூமியில வரத்துக்கு வந்து 3 வழிகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணு வந்து நம்ம பார்த்த மாதிரி கனிம உலகத்திலிருந்து கிராஜுவேட் ஆகி அப்புறம் பிளான்ட் ஆகி அதுக்கப்புறம் மிருகங்கள் ஆகி மிருகங்களிலிருந்து ஒரு தனித்துவமான ஆத்மாவா வர்றது ஒரு வழி. இன்னொன்னு வந்து இந்த மாதிரி நம்ம எல்லையற்ற ஒரு பூர்ண ஆத்மா பூர்ண ஆத்மாவா ஆனதுக்கு அப்புறம் அதிலிருந்து ஒரு துளி அந்த எப்படி நம்ம வந்து ஒரு பூர்ணமான மனிதர்கள் ஆனதுக்கு அப்புறம் நம்மளால ஒரு
குழந்தைய பெத்துக்க முடியுதோ அதே மாதிரி ஒரு பூர்ணாத்மானால அதோட பேபி சோலை உருவாக்க முடியும். அது மூலமா அந்த பூர்ணாத்மாலிருந்து வர ஒரு ஆன்மா, அது அது ஒரு வழி. இன்னொன்னு வந்து இந்த பூமிக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இல்லாம அடுத்த ஒரு வேற சோலார் இதுல இருந்து, இப்ப நம்மளது வந்து சூரிய குடும்பம் இல்லையா, வேற ஸ்டார் சிஸ்டம்ல இருந்தோம் அவங்க வந்து இந்த பூமியில வந்து ஒரு நோக்கத்துக்காக, ஒன்னா அவங்களோட அந்த ஸ்டார் சிஸ்டமோட முன்னேற்றத்துக்காகவோ இல்ல நம்மளோட பூமியோட முன்னேற்றத்துக்காகவோ, இப்ப நம்ம ஒரு ஆபீஸ்ல இருந்து ஒரு ப்ராஜெக்ட், ஷார்ட் ப்ராஜெக்டுக்காக அடுத்த இதுக்கு போறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டுக்காக அவங்க வர்றது. இந்த மாதிரி 3 நிலைகள்ல வந்து இந்த பூமிக்கு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இப்போ இறப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த இறப்பு வந்து 3 வகையா இருக்கும். நம்ம வந்து இந்த பிசிக்கல் இருக்கு இல்லையா, இந்த பூத உடல், அந்த பூத உடலை விட்ட உடனே அடுத்தது வந்து நம்ம சூட்சும உலகத்துக்கு போவோம், ஆஸ்ட்ரல் வேர்ல்டு. அங்கேயும் 7 படிநிலைகள் இருக்கும். அங்க வந்து எந்த விதமான இந்த மாதிரி கால அளவு கிடையாது. நம்மளோட இப்போ இருக்கிற நம்மளோட அந்த டிசையர் இருக்கு இல்லையா, நம்மளோட அந்த ஆசைகள், அந்த ஆசைகள் பூர்த்தி ஆகுற வரைக்கும் நம்ம எந்த நிலையில இருக்கோமோ அந்த அந்த மாதிரி ஆசைகள் இருக்கும். நம்ம கொஞ்சம் கீழ்நிலைன்னு அந்த மாதிரி ஆசைகள் இருந்ததுன்னா, இப்போ சாப்பிடுறதோ உடல் வகையான ஆசைகளை வந்து நம்ம அங்க தீர்த்துப்போம். இல்ல நம்ம கொஞ்சம் ஆன்மா வந்து கொஞ்சம் முன்னேற்றம் அடைஞ்சிருச்சு, நிறைய பிறவிகள் எடுத்து முன்னேற்றம் அடைஞ்சிருச்சு அப்படின்னா, நிறைய கிரியேட்டிவ் சம்பந்தமான அங்க மாதிரி அங்கேயும் வந்து நிறைய பள்ளிக்கூடங்கள் மாதிரி இருக்கு. அந்த மாதிரி கிரியேட்டிவ் சம்பந்தப்பட்டது நம்ம அங்க கத்துக்கலாம். இல்ல நம்ம இன்னும் அதை வந்து முடிச்சிட்டோம், அப்படி எல்லாமே நமக்கு வந்து அந்த ஆன்ம நிலை தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா, அடுத்தது வந்து காரண உடலுக்கு நம்ம போவோம். அந்த காரண உடல்ல இருந்து தான் நம்ம இங்க வந்திருக்கோம். இப்போ நம்ம ஒவ்வொரு இப்போ ஃபர்ஸ்ட் இந்த பூத உடல்ல இங்க விடுறோம், அப்புறமேலு சூட்சும ஆஸ்ட்ரல் பாடிய திருப்பி விடுவோம், அதுக்கப்புறமேல் காசல் வேர்ல்டுக்கு போவோம். எப்போ நம்ம இந்த எல்லா பாடங்களையும் நம்ம முடிச்சிடுறோமோ, கிராஜுவேஷன் மாதிரி இந்த ஸ்கூலை முடிச்சிட்டதுக்கு அப்புறமேலு அந்த காரண உடலையும் விட்டுட்டு மகா காரண உடல் அப்படின்ட்டு இருக்கும். இப்ப புத்தா அவங்க எல்லாரும் அந்த சுப்ரா காசல் வேர்ல்ட்ல தான் இருக்காங்க. அந்த மாதிரி அந்த அந்த அடுத்த நிலைக்கு போய் நம்ம அங்க வந்து இருப்போம். இந்த மாதிரி ஆன்மாவோட இந்த ஒவ்வொரு நிலைகளையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ஆன்மாவோட இந்த நிலைகளையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி இறப்பு அப்படிங்கிறது வந்து முடிவு கிடையாது. இந்த ஆன்மாக்கு வந்து அழிவும் கிடையாது. இதோட முன்னேற்றம் வந்து போய்கிட்டே இருக்கும். இப்ப என்ன அப்படின்னா, இப்போ நம்ம தியானத்துக்கு வந்ததுக்கு அப்புறமேலு நம்மளோட ஃப்ரீவில், நம்மளோட சுதந்திரமான நம்மளே நம்மளோட விதியை வந்து பார்த்துக்கலாம். நம்ம முடிவுல தான் நம்மளோட வாழ்க்கை இனிமேல் நம்ம கையில தான் இருக்கு அப்படின்னு எப்படி புரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த ஃப்ரீவில்லை யூஸ் பண்றோமோ, அதே மாதிரி இந்த சோல் ஜேர்னி ஃபுல்லாத்தையும் இந்த பேபி இன்ஃபேன்ட் சோல்ல இருந்து ஓல்டு சோல் எல்லாம் டிரான்சிடென்டல் சோல் வரைக்கும் முடிச்சதுக்கு அப்புறமேலு அந்த சோலுக்கும் ஒரு ஃப்ரீவில் கிடைச்சிடும். இதனால இந்த கர்மா அப்படிங்கிற ஒரு டைப் இல்லாம அது வந்து தான் வந்து நினைச்சப்போ இங்க வந்துட்டு போற மாதிரியான ஒரு ஃப்ரீவில் கிடைச்சிரும். அப்ப அவங்க எல்லாரும் அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு ஒருமித்த இந்த யூனிவர்ஸ்க்காக, இந்த லோக கல்யாணுக்காக அவங்க இந்த யோசிக்கிறவங்களா மாறிடுவாங்க. மத்த அங்க இருக்கிறவங்க எல்லாரும் அவங்களே தான் நம்ம வந்து இன்ஃபைனைட் சோல் அப்படின்னு சொல்றோம்.